டேய் என்னடா லாலிபாப்பா கையில வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? அதுவா ஆர்சிபி தோத்துருச்சுன்னா அவனுங்க கிட்ட குடுக்கலாம்னு வச்சிருந்தோம். ஆர்சிபி தான் வின் பண்ணிருச்சே. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஒண்ணு பண்ண வேண்டாம், இந்தா வா, இதை விட பெரிய லாலிபாப்பா வாங்கி வாயில வச்சு சப்பிக்கிட்டே வீடு போய் சேரு. சிஎஸ்கே ரசிகர்கள் இன்னும் ஒரு வாரத்திற்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வீட்ல அடிக்கிறீங்க என்னடா? எங்க வீட்ல அடிக்கிறீங்க என்னடா? எங்க வீட்ல என்னடா அடிக்கிறீங்க? வீட்ல அடிச்சா யார்கிட்ட போய் சொல்லுவோம்? இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் என்ன மனுஷன்? நீ தோத்துட்ட, அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம். இவ்வளவு மோசமா தோத்துருக்காங்களே. உங்க டீம் எதுல வீக்கா இருக்கு? பேட்டிங்கா, பவுலிங்கா, இல்ல ஃபீல்டிங்கா? இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. அப்போ இந்த சீசன் உங்களுக்கு கோவிந்தா கோவிந்தா. நண்பர்களே, இன்னைக்கு சென்னை தான் நம்மள ஜெயிக்கும். இன்னைக்கு சென்னை தான் ஜெயிக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. 1 hour later. என்னடா விளையாட்டு விளையாடுறீங்க? என்னடா மயிறு 4 விக்கெட் என்னடா விளையாண்டீங்க? 12 seconds later. நண்பர்களே, தோத்துட்டாங்க. நல்லாவே இருக்க மாட்டாங்க நண்பர்களே. இவங்க நாசமா போயிருவாங்க. சாணியை கரைச்சு குடிங்கடா பரதேசி நாய். தல தோனி பேட்டிங்க்கு வர்றது ரெண்டே நிலைமையில தான். ஒன்னு மேட்ச் ஆல்ரெடி வின் பண்ற நிலைமையில இருக்கணும், இல்லனா மேட்ச் ஆல்ரெடி தோத்த நிலைமையில இருக்கணும். டேய், அவரு பேட்டிங்க்கு இறங்குறதே கடைசியா தான்டா. அவர் வரும்போது மேட்ச் இந்த ரெண்டு நிலைமையில தான் இருக்கும். இத கூட புரிஞ்சிக்க முடியாத தற்குறியா இருக்கீங்களேடா. அப்புறம் எதுக்கு கடைசியா வராரு? முதல்லயே வர வேண்டியதானே. முதல்லயே வந்தா ஃபியூச்சர் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றீங்க. இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடி. இப்போ தெரியுதுடா உங்களுக்கு ஏன் மஞ்சமாக்கான்னு கூப்பிடுறாங்கன்னு. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. Okay, can I have the next one please? Next one please. Yeah. வாடா பொம்பளை கப்பா இருந்தாலும் 18 வருஷமா ஒரே டீமுக்கு தான் சப்போர்ட் பண்றோம். உன்ன மாதிரி இடையில 2 வருஷம் மத்த டீமுக்கு வப்பாட்டியா இருக்கல. யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா. வேற எவனா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல, கண்ணு கலங்குது. இதை பாடின கண்கள், காதல் பேசிய கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள். இந்த பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? மச்சான் சிஎஸ்கே தோத்துடுச்சுடா, என்னடா பண்றது? எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க. வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போ. தோக்குதோ ஜெயிக்குதோ முதல்ல முட்டு கொடு. அங்க ஒருத்தன் வர்றா, நல்லா முட்டு. என்ன ப்ரோ, உங்க டீம் இவ்வளவு மோசமா தோத்துட்டாங்க? அதெல்லாம் அனாவசியம். கடைசி ஓவர்ல 2 6 ஒரு பவுண்டரி அடிச்சாருல்ல, அது போதும். அப்புறம் எதுக்குடா மேட்ச் பார்க்க வரீங்க? உங்க தல வீட்டுக்கு போய் அவரு விளையாடுறத பார்க்க வேண்டியதானே. எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. கடைசி 2 பால் 6 அடிக்கிற தோனிய எதுக்குடா டீம்ல வச்சிருக்கீங்க? கப்பு வாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் 17 வருஷமா ஆர்சிபி ஐபிஎல்ல வச்சிருக்கலையா? அது மாதிரிதான். இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். வேற லெவல் ப்ரோ. தோனி கடைசில வந்த தோனி என்ட்ரி இருக்கு பாருங்க. நீ பொட்டு வச்ச மல்லிகை பூ. எது? நீ பொட்டு வச்ச மல்லிகை பூ. சரிடா, மாட்டுப்பலா நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. அது என்னடா சொன்னா அவன்? 28 வாரம் லாலிபாப் வாங்கி இருக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு பாடி வருது, அதையும் இதே கிரவுண்ட்ல புதைக்கிறோம், மெரினால கரைக்கும். ஆர்சிபி கதற விடுறோம். அச்சா, என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. ஒருத்தர் ஆடுற ஒரு ஷாட்டுக்காக மத்தவங்க விக்கெட்ஸ் கேட்கறது ரொம்ப தப்பு. நான் 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். பாவம் ஜடேஜா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு டைம் அவருக்கே வருத்தமாச்சு, ஸ்டேட்டஸ் கூட போட்டாரு. அப்ஸ்டாக்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கு, ஃபேன்ஸ்க்கு தெரியல. இந்த மாதிரி ஃபேன்ஸ்க்கு ப்ராப்பரா விசில் போடுங்க. இதுதான் அங்க ஒரு பையன் சொன்னா அவன் எல்லாரும் சுத்தி நின்னு சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும் போது ஏரியால இருக்கிற பெருசு வந்து எனக்கு 2 பால் போடுன்னு கேட்கும்ல, அது மாதிரி தோனி வந்து விளையாண்டு போறாருன்னு கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அதையே ஒரு பொண்ணு சொன்னதும் கையை தட்டி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றானுங்க.
என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பொம்பளை சோக்கு ஏண்டா ஏய், நீங்க என்னடா எங்களை தோக்கடிச்சது என்னமோ ஐபிஎல்ல கபின் பண்ண மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்குடா நீங்க எங்க கிட்ட தோத்தத ஐபிஎல்ல தோத்த மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களை தோக்கடிச்சிட்டா கப்பு கொடுத்துருவாங்கன்னா ஒரு கப் கூட வின் பண்ணாம ஓவரா பேசுற வெக்கமே இல்லையாடா? டேய், சீட்டிங் பண்ணி 2 வருஷம் டிஸ்குவாலிஃபை ஆகி மேட்ச் விளையாடாம இருந்த நீங்களே வெக்கப்படாதப்போ கஷ்டப்பட்டு நேர்மையா விளையாடுற நாங்க ஏன்டா வெட்கப்படணும்? எதுக்கு ஆர்சிபி மேல மட்டும் இவ்ளோ வன்மத்தை வச்சு சுத்திட்டு இருக்காங்க? அதாவது கப்பு இல்லாத பயலுக்கு இவ்ளோ ரசிகர்களாம். உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. எப்படியும் ஒரு நாள் கப்பு ஜெயிக்கத்தா போறீங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். இப்பெல்லாம் 250 ரன்னையே நார்மலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஃபைனல்லயே 130 ரன் தான் டார்கெட்டாவே வைப்போம். 12 பால்ல 76 ரன் அடிக்க முடியாததா இருந்தாலும் கடைசியா வந்து எதிரிங்களை கதற விட்டாரு பாத்தீங்களா? என்ன ப்ரோ, ஜெயிச்சவங்களே சும்மா இருக்காங்க, தோத்துட்டு ரொம்ப பேசுறீங்களே. தல ஸ்டெம்பிங்க பாத்தியா? அந்த ஸ்பீடுக்கு முன்னாடி குவிக் சில்வர் கூட நிக்க முடியாது. ஃபிளாஷ் தெரியுமா? அவரு கூட நம்ம தலையை விட ஸ்பீடு கொஞ்சம் கம்மி தான். எல்லோ ஃபிளாஷ் தெரியுமா? லீஃப் வில்லேஜ்ல இருக்காரு. அவருக்கும் தலைக்கும் தான் போட்டியே. நீயே சொல்லு ப்ரோ, பின்னாடி தலை இருக்கும் போது கிரீஸ்ல இருந்து கால் எடுக்கலாமா? எனக்கு புரியுது நீ என்ன பண்றன்னு, ஆனா இதுக்கெல்லாம் 2 பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா தலை ஸ்டெம்பிங் இருக்குல்ல, கிணத்துல போடுங்கடா. அவனை விடுறா. முன்னாடி எல்லாம் துருபிடிச்ச பிளேயர்ஸ கூப்பிட்டு வந்து எங்க பட்டறை பட்ட தீட்டுவோம் தம்பி. ஆனா இப்போ எங்க டீமே துருபிடிச்சு போய் கிடக்கு. துருபிடிக்காம வேற என்ன பண்ணும்? 3 கேட்ச் அனாமத்த விட்டீங்க, அது கூட பரவாயில்ல. ஓப்பனிங் இறங்கி நல்லா ஆடி இருக்கலாம், அதுவும் இல்ல. சரி, மிடில் ஆர்டர்ல ஆச்சு விளையாடுவீங்கன்னு பார்த்தா டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி விளையாடுறீங்க. எதையும் சொல்லி முட்டு கொடுக்க முடியாம திணறீங்க. அதையும் விடு, க்ளோஸா போய் தோத்தா கூட பரவாயில்ல. கோத்தா நீங்க அதுலயும் தோத்துட்டீங்க, எப்படிடா? எதுமே இங்க மீடியால இந்த இன்ஸ்டா அதுலதான் ட்ரோல் பண்றதா. லெட் மீ ஷோ யூ ஒன் திங். கதற ஒரு ஆர்சிபி அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற எதுவும் வார்த்தைகளே இல்ல. 2008ல சேப்பாக ஆர்சிபி ஜெயிக்கல. மட்டமாவே டேய், இவ்ளோ பேசுறியே, உனக்கு வேர்ல்ட் கப் பத்தி தெரியுமா? அப்படின்னா என்னால கூட தெரியாதுடா. டெஸ்ட் மேட்ச் பத்தி தெரியுமா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். அப்ப கிரிக்கெட் பத்தி எதுவுமே தெரியாதா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எனக்கு ஐபிஎல்னால என்னன்னு தெரியாது. இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட பார்த்தது இல்ல. இருந்தாலும் இந்த ரோஸ்ட் உங்களுக்காக மீம்ஸ்ல இருந்து எடுத்து அந்த மீம்ஸ்க்கு நான் உயிர் கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். உங்கள நிறைய பேர் என் மேல செம்ம காண்ட்ல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோல என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே இல்ல. வீடியோ யார் மனதையாவது கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிக்கவும். சாரி மாமா. உண்மை சாரி கேட்பேன். அப்புறம் இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த டீமை பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் குமார் அவசரப்பட்டி என்ன அதுக்குள்ள உடைச்சு விட்டீங்க? செத்த பையல. அதானே? அதுல அதுல இதானே? அது இல்ல. இது இதானே? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். இப்படி மாட்டிக்கிட்டீல. மேல தெரியுற வீடியோவை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.